கார்த்தி, இப்ப எதுக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு இவரை கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ சும்மா இரு ரேணுகா. ஏய், நீதான் இவன் மேல பைத்தியமா இருக்க. அவனுக்கு ஓ மேலயும் அக்கறை இல்ல, அவ தங்கச்சி வாழ்க்கை மேலயும் அக்கறை இல்ல. டேய் வேலா, இப்ப சொல்றேன்டா, என்னால உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. இந்த கல்யாணம் நடக்காதுடா. ஐயோ, டேய் தம்பி, நேத்து தானே நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லிட்டு வந்தேன். திரும்ப திரும்ப ஏன் எல்லாரும் அதையே பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தாங்கய்யா. ஆனா இவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்கய்யா. வேணும்னா ஒண்ணு பண்ணலாங்கய்யா. அவன் என் தங்கச்சி காலத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேணா, நான் அவன் தங்கச்சி காலத்துல தாலி கட்டுறேங்கய்யா. அப்புறம் என்னப்பா வேலா, அந்த பையன்தான் அவன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டினா உன்னோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல. பேசாம நீ ஒத்துக்கோ. இதுல என்ன பிரச்சனை? வேலை என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? பேசாம ஒத்துக்கையா, உன் தங்கச்சியோட வாழ்க்கையா இது. ஏ வேலு, என்ன இதுக்கு போய் இவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுப்பா. அக்கா, நீ கொஞ்சம் இரு. டேய் தம்பி, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. இதெல்லாம் இந்த நேரத்துல அனாவசியமான பேச்சு. நம்ம வேலு அப்படி யாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறவன் இல்ல. சரி, இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நாளைக்கு என் பொண்ணு கல்யாணத்தோட உன் தங்கச்சிக்கும் வேலனுக்கும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். சரிம்மா, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். வாங்க போங்க. எல்லாம் ஓகே தானே? வாப்பா வா செல்லக்குட்டி. வள்ளி வா 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 வா. ரஞ்சித், அக்கா எங்க? உன் கூட வரல? ஆமா மாமா, கேட்டா அம்மா தனியா வரேன்னு சொன்னாங்க. ஏன்டா அக்காவை எதுக்கு தனியா விட்ட? அவங்களையும் உங்களோட கூட்டிட்டு வர வேண்டியதானே? அம்மா தான் மாமா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி நீங்க முன்னாடி போங்க, நான் பண்ணி வரதா சொல்லி அனுப்புனாங்க.
அங்க பாரு வாங்க, வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க வாமா வா 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 வணக்கம் ஐயா வணக்கம் 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 வாப்பா வாப்பா வாங்க எல்லாரும் வாங்க வணக்கம் வணக்கம் ஐயா வேலு ஐயா. வா வா தம்பி எல்லாரும் வாங்க. வந்துட்டீங்களா? சந்தோஷம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கங்க வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க வணக்கம் ஏண்டா வேலு ஐயா. எல்லாரையும் சீக்கிரம் கூட்டிட்டு வரக்கூடாது ஐயா வண்டி கிடைக்கலைங்கய்யா. டேய் சொல்லி இருந்தா நம்ம வண்டி அனுப்பி விட்டுருப்பல்ல இல்ல பரவாயில்லைங்கய்யா. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? நானுன்னு நீ நினைச்சு பார்க்கலல? என்ன வேதனாகி நான் இப்பவும் அதே பழைய ஜானகி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட மிரட்டலுக்கு பயந்துட்டு இருந்த ஜானகி இப்போ உயிரோடவே இல்ல. என் வாழ்க்கையையும் என் புருஷ வாழ்க்கையும் அழிச்சது பத்தாதுன்னு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை அழிக்க திட்டம் போடுவ? அத நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இது எல்லாத்தையும் இன்னையோட நிறுத்திக்கோ, இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், நீ யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ எனக்கு எவ்வளவோ கெட்டது பண்ண, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட. எனக்கு ஓடுகாலின்னு பட்டை கட்டி விட்டுட்டு என்னை என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சப்ப கூட நான் அவரை விட்டு விலகி போனேன். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்க போறேங்கிறப்ப அத பாத்துக்கிட்டு என்னால அமைதியா போக முடியாது. வேதனாகி, இனிமே உன் திட்டத்தை எதையும் நான் நடக்க விட மாட்டேன். உன் முன்னாடி வந்து நிப்பேன். உன் திட்டம் எல்லாத்தையும் காலி பண்ணி என் வள்ளிய உன்கிட்ட இருந்து காப்பாத்துவேன்.